ஃபிரௌன் அது போன்ற அவனுடைய நிலைமையும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபிரௌனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னை ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள். ஆனால் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளல. இந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஃபிரௌன் என்ன செய்தான்? யாரெல்லாம் ஆண் பிள்ளை பெறுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண் பிள்ளைகளை கொலை செய்யுங்கள் என்பதாக சொன்னான் அவன் ஆட்சியில் இருக்கும்போது. அந்த நேரம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செஞ்சாங்க? ஒரு பெட்டியில வச்சு நைல் நதியில் அனுப்ப சொல்லி அல்லாஹ் சொன்னா, நைல் நதியில் அனுப்பிட்டாங்க. அந்த பெட்டி எங்க போச்சு? ஃபிரௌனுடைய வீட்டு தோட்டத்துக்கு போச்சு. ஃபிரௌனுடைய தோட்டத்துல அவருடைய மனைவி ஆசியா அம்மையார் இருந்தாங்க. அந்த பெட்டி எடுத்து திறந்து பார்த்தா அழகான குழந்தை. இந்த குழந்தையை பார்த்த உடனே ஃபிரௌன் சொல்லுகிறான், இந்த குழந்தை தான் எனக்கு எதிரியாக வரலாம், அதனால இந்த குழந்தையை நான் கொலை செய்யறேன்னு சொன்னான். அப்ப அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா குழந்தை இல்லை, அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, அழகான வார்த்தை அந்த அம்மா சொல்லுது, குர்ரத்த ஐனிலி வளக்க, இந்த குழந்தை பார்ப்பதுக்கு அழகா இருக்கு, அது எனக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கும், உனக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கும், நல்ல வார்த்தையை சொல்லுச்சு. அவன் கேட்டுட்டு பேசாம இருந்திருந்தான்னா அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கும். அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஃபிரௌனு அழகான வார்த்தையை சொன்னான். அவனும் ஆசியா அம்மையாரை பார்த்து சொன்னான், லக்க நஅமுன், உனக்கு வேணா இருக்கலாம் கண்குளிர்ச்சியா, லா ஹாஜத்தலி, எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. அல்லாஹ் அப்படியே அமைச்சு கொடுத்துட்டான். அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு தேவையில்லாமல் ஆக்கிட்டான். அவனுக்கு எதையுமே தேவையில்லாம ஆக்கிட்டான். உலகத்துல நபி தேவையில்லை, சொத்து சுகம்லாம் தேவையில்லாம அவன் கடைசியில நதியில மூழ்கி செத்து போனான். அந்த அம்மையார் இன்னொரு இடத்துல அழகான சொல்லுவார்கள், எப்படின்னு சொன்னா, ஃபிரௌனுடைய தொல்லை தாங்க முடியாம அவங்க அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னு சொன்னா, இந்த கலி பைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்காக வேண்டி ஒரு வீட்டை உனக்கு பக்கத்திலே கட்டுன்னு சொன்னாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அம்மையார் ஆசியா அம்மையார் சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு இந்த ஃபிரௌனை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை உனக்கு பக்கத்துல கட்டுனாங்க. இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல கட்டுன்னு சொன்னாங்க.